ஏன் பாதுகாப்பு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால எழுதி போட்டிருப்பாங்க. நான் முதல்ல அந்த பலகையை படிச்சது கொடைக்கானல் போயிருக்கும்போது, சிறு பிள்ளையில தேர்ட் ஃபோர்த் படிக்கும்போது, அப்ப வேர் ஆஃப் டாக்ஸ் போட்டிருப்பாங்களா, அதை படிக்கிறது என்னது கூப்பிட்டு கேட்கறது. அப்ப அதுக்கு அர்த்தம் தெரியாது, தமிழ்ல எழுதி போட்டிருப்பாங்க. நாய்களுக்கு எச்சரிக்கை. நேரடியா சொல்லுவாங்க, நாய் உள்ள இருக்கிறது நாய்தான் போல அப்படின்னு. அவங்க எதுக்கு எழுதி போடுற, தாங்கள் வளர்க்கிற நாய் உன்னைய சீண்டிடும், தொட்டு பார்க்காத, உள்ள இறங்கி என்னத்தையா தூக்கிட்டு போல நினைக்காத, அவ்வளவுதான். கசாப்படை மாதிரி அரைக்கிற கறி என்ன செய்யறோம், எடுத்துரும். எச்சரிப்பு. வேடிக்கையாய் பார்த்தவர்களுக்கு அது வினையா முடிஞ்சிடும். ஆனா அதற்கு பயந்து நடுங்குகிறவர்களுக்கு ஜீவன் பாதுகாக்கப்படும். இந்த பைபிள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியான புஸ்தகம். எத்தனை பேர் அப்படியாக இந்த பைபிளை பார்க்கிறீங்க? இந்த பைபிள் இந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டி, இந்த வழிகாட்டி, இந்த கைடு. சில இடங்களில் இந்த பைபிள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று நம்ம எச்சரிக்கிறது. இந்த வருஷ துவக்கத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நீ எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் பேசினார்னா அதை குறித்து நாமும் எச்சரிப்பா இருந்தால் வரும் கோபத்துக்கு தப்புவோம், தீமைக்கு தப்புவோம், நரகத்துக்கு தப்புவோம், ஆமென், சாபத்துக்கு தப்புவோம், தீமைக்கு தப்புவோம், ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்வோம். எத்தனை பேர் இந்த எச்சரிப்பு அடைய போறீங்க? அல்லேலூயா, ஆமென். முதலாவது நான் காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். பல எச்சரிப்புகள் இருக்கிறது. பிரதானமாக ஆமென் 4 வார்னிங்ஸ் இந்த பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக 2 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம். 2 பேதுரு 3:17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுக்குண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. முதல் எச்சரிப்பு, விழாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் விழுந்து போக கூடாது. அல்லேலூயா. இந்த பைபிள்ல நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை கேட்டவுடனே சில நேரம் எனக்கு தடுமாற்றமா இருக்கும். ஏன் அவர் தானே நம்மளை எடுத்து நிறுத்தி இருக்கிறார், ஏன் நம்ம விழுந்து போவோமோ? வசனம் சொல்லுது, பவுல் அழகா சொல்றாரு. பவுல் தெளிவான ஒரு சந்திப்பை பெற்ற மனுஷன். தமஸ்குவுக்கு போகிற வழியில the Lord met him at a right time. வாழ்க்கையில பயங்கரமான ஜீலோட, வைராக்கியத்தோட கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து அவன் யூத பாரம்பரியத்துக்கும் கற்பனைகளுக்கும் வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கும் கர்த்தரை சந்தித்தார். ஆகவே ஒரு உறுதியான ரட்சிப்பு, உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பவுல் அவருடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10:12 நிற்கிறேன், நான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்கிறார். ஒரு நாளும் நீங்க நினைச்சிட கூடாது, என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது, நாளைக்குரிய ஜீவிதத்துல நல்லா போயிட்டு இருக்கிறேன், நான் நல்ல வெற்றியா போயிட்டு இருக்கிறேன், சாதாரண அதெல்லாம் மாஸ்டர் அந்த காலம், இப்ப நான் அவனை வெற்றி சிறந்து போயிட்டு இருக்கிறேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டே போயிட்டு இருக்கேன். ஒருபோதும் நான் நிற்கிறேன், என் பலத்தினால நிற்கிறேன், என் ஜெபத்தினால நான் நிற்கிறேன், என்னுடைய கண்ணீர், என்னுடைய தியாகம், என்னுடைய பலன், என்னுடைய முற்பிதாக்கள் பாராட்டின அன்பு, அவங்க விதைத்த விதையை அறுத்துட்டு இருக்கிறேன் அப்படிலாம் நினைக்காம ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய கிருபையினால் நான் நிற்கிறேன் என்று நம்ம நினைக்க வேண்டும். அல்லேலூயா. இருக்கிறேன் நான் என்று நம்ம நினைக்கும் பொழுது நோவாவை பார்க்கிறோம். அவன் பெரிய ஒரு ஜலப்பிரளயம் வந்து இந்த உலகத்தையே அழிக்கும்படி கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படி திட்டம் கொண்டு அவர் அந்த பிளானை அறிவிக்கிறார். இந்த நோவா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பேழையை ஏற்படுத்தி எல்லாம் நேர்த்தியா செய்யலாம். குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும்படி, காக்கப்படும்படி காரணமா இருந்த அந்த நோவா, ஆரம்பத்துல ரொம்ப சூப்பரா ஆரம்பித்த அந்த நோவா, அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் டிட்டீரியரேட் ஆகுது, டீக்ரேட் ஆகுது. அதே உற்சாகத்துல ஓடல, அதே பயபக்தியில போகல, அதே தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயபக்தியா இல்ல. பலி செலுத்தினவன் தான். ஜலப்பிரளயம் முடிந்து எல்லாம் தண்ணீர் எல்லாம் வற்றி வெளியே வந்த உடனே கர்த்தருக்கு பலி செலுத்தின அதே நோவா நாட்கள் போன உடனே அவன் நிலத்தை பயிரிடுகிறவனாகி அதிலிருந்து வருகிற திராட்சை பழங்களை எடுத்து அதை பிழிந்து திராட்சை ரசத்தை பருகி என்ன செய்யறான்? இவன் மதுபானத்துல மயங்கி இருக்கிறான். அவன் தகப்பன் நிர்வாணமா வஸ்திரங்களை படுத்திருக்கிறார். இதை குமாரன் பார்த்து வெளியே போய் மற்ற சகோதரர்களுக்கு அறிவிக்கிறார்.
விழித்துக் கொண்ட போது தன் குமாரன் செய்த செயலை பார்த்து அவன் சபிக்கிறான். இவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பிள்ளையின் சாபத்துக்கு ஒரு காரணமாய் மாறினவன் யார்? நோவா. கர்த்தர் இந்த கேரக்டர்ஸ் வச்சு அதான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். நோவா நினைச்சது பாரு, வேலைக்குள்ள போகும்போது எல்லாமே விட்டுட்டேன். நான் அவனை நல்லா நினைச்சேன். டீ குடிக்க போகும்போது முக்கு கடையில பார்த்து அவன் நல்லவன உட்கார்ந்து இருப்பான். வேலைக்கு போகும்போது அந்த டேபிள் அவன் உத்தமனா இருப்பான், இவன் நல்லவனா இருப்பான். அவனெல்லாம் விட்டுட்டு கடவுள் எதுக்கு என்ன தேர்ந்தெடுத்தாரு? ஏதோ நமக்கு ஸ்பெஷல் இருக்குது. முழு குடும்பத்தையும் விட்டுட்டாரு, ஒருத்தரை கூட ஸ்பேர் பண்ணல. எனக்கு ஏதோ கிருபை பாராட்டி இருக்கிறார் என்று நினைத்த நோவா தன்னுடைய பயபக்தியோடு வாழ்க்கையை நடத்தாம கொஞ்சம் மைண்ட் எடுத்துக்கிடுவோம், கொஞ்சம் உலகத்தை டேஸ்ட் பண்ணிக்குவோம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம், ஆண்டவருக்காக எவ்வளவு பாடுபட்டு இந்த வேலையை செஞ்சோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு அவருக்காக ஓடினோம் என்று அவன் அனலா இல்லாமல் கொஞ்சம் குளிர் காய்ச்சா பாருங்க, அவனுடைய முடிவு பரிதாபமா முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் நீ விடாதபடி எச்சரிக்கையாயிரு. இட் இஸ் a warning sign. நீங்களும் நான் இந்த விசுவாச ஓட்டத்தை நல்லதா ஆரம்பிச்சோம், ஜெபத்தோட ஆரம்பிச்சோம், வைராக்கியத்தோட ஆரம்பிச்சோம். ஆமென். உற்சாகமா ஞானஸ்நானம் எடுத்தோம், ஆவியில நிரம்பினோம், கர்த்தருடைய வல்லமை நம்மளை தூக்கி எறிந்தது, பயங்கரமா அபிஷேகத்தை நிரம்பினோம். ஆனா இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏதோ போகிறோம், ஏதோ வருகிறோம் என்று அல்ல. ஒவ்வொரு நாளும் சொல்ல நான் நிற்பதும் நான் நிர்மூலமாக இருப்பதும் இருக்கிறேன். மறந்து போகவே கூடாது. இந்த விசுவாச ஓட்டம் என்பது, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது 10,000 மீட்டர் ஓடுவாங்க தெரியுங்களா? மாரத்தான் ஓட்டம். எத்தனை கிலோமீட்டர் ஓடுவாங்க? முந்தி எங்க அண்ணன் ஏஜே காலேஜ்ல படிக்கும் போது இந்த மாரத்தான் ஓட்டம் வச்சாங்க. அவங்க ஏஜே காலேஜ்ல இருந்து கிளம்பி இந்த கங்காகல ரோட்ல போய் அப்படியே திருத்தங்கள் வந்து திரும்ப அப்படியே சிசபர் காலேஜ் வந்து மேலே ரஸ்தா வந்து இது வழியா போய் திரும்ப ஏஜே காலேஜ்ல போய் முடிக்கணும். எல்லாம் உற்சாகமா தான் கிளம்பினாங்க. எங்க அண்ணன் சூழலாம் மாட்டு ஓட போறேன்ப்பா. எங்க அப்பாவுக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விளையாட்டு இருந்துடக்கூடாது, விளையாட்டுல பங்கு எடுக்கணும். சத்தம் போடுவாங்க, சும்மா உட்காந்துருக்காங்க. போய் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடு, ஸ்கூலுக்கு எனக்கு பேஸ்கெட் பால் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஏதாவது விளையாடு, அதுலேயே கால் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் விளையாடுறது நிப்பாட்டு. நீ பாக்குறீங்க, பார்த்தா ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி தெரியலையே, அது கீமோ வீமோ விழுவதற்கு முன் அப்படியாக உற்சாகப்படுத்துவாங்க. அண்ணனும் போனார், பலரும் போனாங்க. நான் வரல மாட்டேன், காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். பேப்பர் எல்லாம் வந்துச்சு, எப்பயுமே வருஷம் வருஷம் போடுவாங்க. எல்லாம் போனாங்க. பிடி சார் இருக்காரு, பிரின்சிபல் இருக்காரு, எல்லாம் கொடி அசைத்து துவங்கி வைக்கிறார்கள். தினமலர் போட்டோ எடுக்கிறாங்க. ஓடுன பாதி பேர் இந்த கங்காகுளம் டீ கடையிலேயே உட்காந்து எப்பா டீ குடிச்சு மழையை சாப்பிட்டு வீட்டுக்கு எங்கன்னு நல்லா ஓடுற குறுக்கு பதில் அப்படி வீட்டுக்கு வந்தேன். அவரை போய் முசுப்பேத்துற மாதிரி கேட்டுறாங்க. மாஸ்டர் எப்படி நல்லா இருந்துச்சான்னு மட்டும் கேட்க அவரே சொல்லுவாரு. அவங்க வேற செலவு அப்படியே ஆங்காங்கே கணக்கு. அப்ப செல்போன்லாம் கிடையாது, இல்லாட்டி நம்மளால போன போட்டு வாடா நிப்பாங்க, வாடா இத்தனை பிக்கப் பண்ணிக்கோ. அப்படியே ஓடினாங்க அப்படியே இறங்கினாங்க. கடைசியில் போய் முடிச்சது எத்தனை பேரு? இப்படி ஒரு 300 பேர் துவங்கிருந்தாங்கடா. முடிக்கும் போது நான் நினைக்கிறேன் 30 பேர் இல்லை 50 பேர் தான் முடிச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்டா வந்தது ஒருவரோ 2 பேர். நீங்க கிறிஸ்துவ ஓட்டம் என்பது 100 மீட்டர் மாதிரி அநேகர் ஓடுறோம். அப்படி உசு அடிச்சு அடுத்த செகண்ட் 8 புள்ளி அதுல ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். அவ்வளவு செகண்ட் 1 2 3 அதுக்குள்ள ஓடிடலாம். ஓடி அவ்வளவுதான், அந்த லைனை தாண்டிட்டா ஜெயம் பெற்றலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. அல்லேலூயா. ஒரு 100 மீட்டர் ஓடினேன், ஜலப்பிரளயத்தை தாண்டிட்டேன், சூப்பர், ஐ அம் விக்டோரியஸ். இல்ல, நீ 900 வருஷம் வாழ போற அந்த உலகத்துல உன் முடிவை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்க. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் தோக்குறாங்க உற்சாகமா, எல்லாரும் ஓடத்தான் செய்யறாங்க, எல்லாரும் ஆரம்பிச்சாங்க. பினிஷ் லைனுக்கு யார் வரும்? அவங்க தான் சொல்றாரு, உடைய ஓட்டம் கவனமா ஓடுங்க. அல்லேலூயா. தீவிரமா ஓடுகிறது ஒரு சைடு. ஒன் திங் டு ரன் ஃபாஸ்டர், நல்ல வேகமா ஓடுறது சந்தோஷம். ஆனா நான் முடிக்கணும் என் ஓட்டத்தை. ஆமென். நான் உறுதியிலிருந்து விழுந்துடக்கூடாது. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கைய முடிவு வரைக்கும் கைவிடாது. கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம். எப்படி ஆரம்பிச்சோம், எப்படி முடிக்க போறோம்?
நோவா நல்லா ஆரம்பித்தார். அவனுடைய முடிவு நல்ல முடிவு அல்ல. உங்க முடிவு எப்படி இருக்க போகிறது? உடனே வாழ்க்கையின் கடைசியை பேசுறீங்களா நினைக்காதீங்க. இந்த வருஷத்தை ஆரம்பிச்சோம், போன வருஷத்தை ஆரம்பிச்சோம், எப்படி முடிச்சோம்? ஜனவரியில இருந்து உற்சாகம் டிசம்பர்ல இருந்ததா? இந்த ஒரு அமைதி. இந்த வருஷம் ஜனவரியில ஆரம்பிச்ச உற்சாகம் இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு பாத்தோம்னா போகணும். இன்னும் பக்கத்துல வாட்சலுக்கு போக வேண்டிய தூரம். எலியா நல்லாதான் ஓடினாரு, இடையிலே உட்காந்துட்டாரு. போதும் தற்கொலை செய்வோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மோசே எலியாலாம் என்ன செய்வாங்க, போதும் கட்டாங்க எடுத்துக்கொள்ளும். நீயே சாகு பரவாயில்ல போக மாட்டோம்ல, அதனால என்ன சொல்றது, நீர் என்னை எடுத்துக்கொள்ள. அவர் எடுத்துக்கொள்ள மாட்டாரு. உங்க ஓட்டம் ஓடி முடியணும், பினிஷிங் லைனுக்கு வந்து வெற்றி அடையணும். இடையிலேயே விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 11:3 சாலமோனை குறித்து இங்கே பார்க்கிறோம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிமை போக பண்ணினார்கள். சாலமோன் இருதயம் என்ன எப்படிப்பட்ட இருதயமா இருந்துச்சு? நல்ல இருதயம். அவனுடைய விருப்பம் தேவனிடத்துல ஞானத்தை கேட்டான். ஆனா அந்த இருதயம் ஆரம்பத்தில் இருந்த அந்த வாஞ்சையும் தாகமும் வைராக்கியமும் பரிசுத்தமும் இல்லாம, உலகம் நல்லா கவனிங்க, சபையே 6 நாள் நீங்களும் நான் உலகத்துக்குள்ள இருக்கிறோம். The world keeps pulling you. உலகம் உங்களை இழுத்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் மனிதனுடைய பேச்சு, நடவடிக்கைகள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அந்த ஒர்க் கல்ச்சர் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. மாரலி ரொம்ப கரப்டா இருக்கிறது இந்த ஜெனரேஷன். இது நம்மளுக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது. சாலமோன் நினைச்சான், நம்ம நல்ல வாஞ்சையோடு இருக்கிறோம். அவங்க அப்பா எப்படிப்பட்ட வாஞ்சையோடு இருந்து ஓட்டத்தை ஓடி முடிச்சு ஒரு நல்ல விசுவாசத்தை அவனுக்கு காண்பிச்சுட்டு போனாரு. அதே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஏன் ஆண்டவர் தாவீதை கட்ட விடல? நீ பல யுத்தங்களை செய்து உன் கை ரத்த கரையா இருக்குது. அப்ப இந்த ஆலயத்து கரை இருக்குது, இவன் கட்டக்கூடாதுன்னு சொல்லி கட்ட சொல்லுவோம். குமாரன் வைக்கிறான், சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த விருப்பத்தை சாலமோன் இருதயத்துல வச்சு, நீ என்னுடைய இந்த வழியின்படி நடக்கணும், நான் கட்டளை உத்தமமா பின்பற்றது போல பின்பற்றணும்னு சொல்லி ஸ்டார்டிங் அவனுக்காக அவ்வளவு போராடினாங்க. இந்த ராஜ மேன்மையை கெடுக்க அப்சலோம் பலரும் வந்தாங்க. விடல தாவீது. இந்த இடத்துல சாலமோன் அமரணும்னு பிரயாசப்பட்டு கொடுத்த ஒரு சிங்காசனம், அதை கர்த்தருடைய மகிமையும் தேவன் கொடுத்த உயர்வையும் ஸ்தானத்தையும் ராஜ மேன்மையும் சாதாரணமா நினைச்சு கண்களில் இச்சைக்கு இடம் கொடுத்தான். பல பெண்களை பார்த்தான், பலருக்கு தன்னுடைய இருதயத்துக்கு இடம் கொடுத்தான். அவர்களுக்கு அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டினவன் இந்த ஸ்திரீகளுக்காக விக்கிரக கோயில்களை கட்ட ஆரம்பித்தான். அவன் இருதயம் வழுவி போனது. சாலமோன் started very well. அவனுடைய ஃபினிஷிங் எப்படி பார்க்கிறோம்? ஆமென். அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 11:9 9வது வசனம் கடைசி பகுதி. அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். தேவன் எச்சரிக்கிறார். வேண்டாம் சாலமோன், இது உனக்கு உகந்ததல்ல. உங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார் ஒவ்வொரு வாரமும். இதை செய்யாத, இது உனக்கு உகந்ததல்ல. நீ வேலை ஸ்தலத்துல போய் சொல்லாத, இது உனக்கு உகந்ததல்ல. பரிசுத்த குறைச்சல நடக்காத, இது உனக்கு உகந்ததல்ல. வீட்டுல டிவியில தேவையில்லாத காரியங்களை பார்க்காத, அது உனக்கு உகந்தது அல்ல. உனக்கு நான் வச்சிருக்கிற மேன்மை பெருசு. ஆரம்பத்தில் நல்லதா ஆரம்பிச்சோம், ஆனா கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பிட்டான். கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறா, நான் விழாதபடி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில ஓடிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் விழாதபடி. இன்னொரு பவுல் சொல்கிறார், தேவா 2 தீமோத்தேயு 4:10 வாசிக்கிறோம். தேவா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு ஓடி போனா. ஏன் ஓடி போனா? he was a co-worker. பவுலோடு கூட சேர்ந்து தோள் கொடுத்து பாடுபட்டு ஊழியத்துக்கு கண்ணீர் சிந்தி பிரயாசப்பட்ட ஒருத்தர் தேவானா இன்னைக்கு எதன் மேல ஆசை வச்சுட்டா? உலகம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தை அப்படிதான் அநேகர் காண்பிக்கிறாங்க. ஏசுராஜவா அவனுக்கு கார் தருவார், ஏசுராஜவா அவனுக்கு பங்களா தருவார். எங்கேயாவது யோவான் அப்படி பிரசங்கித்தாரா? விரியன் பாபு குட்டிகளே,
நான் பிரசங்கத்தை அப்படி ஆரம்பிச்சா என்ன செய்வீங்க? தம்பி வா, வெளியே டீ இருக்கு, குடிச்சோமா போனோமான்னு இருப்போம். இவர் நிறைய பேர் இப்ப என்ன சொல்றது, 6 நாள் ஒரே தீமையான வார்த்தையை கேட்டு 7ஆம் நாள் நல்ல வார்த்தையை கேட்கணும். டாக்டர் போறீங்க, பாவம் உனக்கே சுகர் ரொம்ப பிரச்சனை, 1/2 கிலோ நட்டு கொடுறாங்க அப்படியா சொல்லுவாரு. தம்பி ஓவரா சாப்பிட்டு வண்டி இப்ப 350க்கு மேல 400க்கு மேல போய்கிட்டு இருக்கு இல்ல, அதனால இதை குறைக்கணும்னா நான் போடுற ஊசி கொஞ்சம் நறுக்கு புருக்குன்னு தான் இருக்கும். ஆனா நாளைக்கு ஆள் நார்மலா இருப்பேன். ஆமே, இன்னும் கொஞ்சம் ஆயுசு எக்ஸ்ட்ராவா உண்டு. அது போலதான் 6 நாள் ரொம்ப கஷ்டத்துல பண்ண கஷ்டம். 7ஆம் நாள் நல்ல வார்த்தையை சொல்லுங்க. நான் சொல்றது நல்ல வார்த்தை, எச்சரிக்கப்பட்டாதான் நல்ல வார்த்தை. அபாயம்னு இருக்கிற போட நான் கழட்டிட்டேன், நீங்க வாட்டுக்கு பாதாளத்துல போய் காலை வச்சு குற்றாலத்துல போய் விழுகிறவங்க எங்க விழுகிறான்? எச்சரிக்கை மணி போட்டிருக்கோம், வேணுக்குன்னே போய் காலை வச்சு வழுக்கு பாருல வலிக்கு விழுகிறான். விழாதபடி எச்சரிக்கையா இருப்போம். அப்ப ஜெபம், வேத வாசிக்கும், கர்த்தரோடு இருக்கிற உறவும் கரெக்டா இருந்துச்சுங்களேன். சாலமோனோட கர்த்தர் இணை கொடுக்கிறார். சாலமோன் நோ நோ நோ, திஸ் இஸ் நாட் ஃபார் யூ, இது வேண்டாம், இது வேண்டாம். சாலமோன் வேண்டாம், சாலமோன் வேண்டாம். சாலமோன் கண்களை நேராக்கு, சாலமோன் இதயத்தை நேராக்கு. நோவா வேண்டாம். கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். நீ ஆரம்பித்த மாதிரி அதே பக்தியில, அதே பரிசுத்தத்துல, அதே விசுவாசத்துல நீங்களும் நானும் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். எனக்காக நீ தந்த ஞான ஊழியத்தை, ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும். சில நேரம் ஜெயஜெயன் இருக்கும், ஆனா சில நேரம் அற்பமா இருக்கும், ஆனா முடிவு சம்பூரணமா இருக்கும். ஆமென். தேவாக்கு இந்த உலகத்து மேல ஆசை வந்துச்சு. அவருக்கு இன்னொரு பெயர் கொடுக்கிறாங்க வேத பண்டிதர்கள். பவுலின் ஊழியத்துக்கு ஒரு யூதாஸ், இயேசுவின் ஊழியத்துக்கு ஒரு யூதாஸ் இருந்தால, உலகத்தின் மேல பணத்தின் மேல ஆசை வைத்து போனது போல in Paul's ministry Demas was a Judas. அவன் தான் ஒரு யூதாஸ் காரியத்து போல போயிட்டான். முடிவு நல்லா இல்லை, முடிவு அருமையா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். நம்ம இந்த வருஷத்தை முடிக்கிறோமா? போன மாசத்தை முடிச்சிருக்கிறோம். 1ஆம் தேதி இருந்தா அதே வைராக்கியம் இருக்குதா? இல்ல. வாக்குத்தத்தத்தை கூட எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கோம் தெரியல. எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தை ஞாபகம் இருக்குது? பைபிள் திறக்காதீங்க, இப்படி பார்க்காதீங்க. ஸ்கூல்ல வாத்தியார் கேள்வி கேட்பாரு, அவர் இப்படி இருந்து பார்த்து கேட்டா அப்படின்னு அவருக்கு மாணவர்களுக்குள்ள வந்து கேட்பாரு தெரியுங்களா? வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னா 4 and 2 நான் கேட்பாரு. அவரு என்னைய பார்த்து சொல்ற. அது மாதிரி இந்த வசனம் என்ன செய்யணும்? இருதயத்துல இருக்கணும். ஜெபம், வேத வாசிப்போம், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் இருந்தா நாம் விடாதபடி கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது என்ன எச்சரிப்பு? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. இரண்டாவது என்ன எச்சரிக்கிறாரு? தேவனை மறந்துடாத. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், மறந்துட்டா இந்த காலில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இல்லைங்க, நம்ம நினைக்கிறோம். ஆனா நான் உங்க சந்ததிகளை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். உங்க சந்ததிகள் தேவனை நினைக்குமா? நம்மிடத்துல இருக்கிற பக்தி ஒரு 50 to 70% நம்ம சந்ததிகள் இருக்குமா? அவங்களும் அதே பக்தியிலையும் விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் தியாகத்திலையும் இருந்தாங்கன்னா ஆண்டவர் சொல்வார் உங்களை பார்த்து, மெய்யாகவே நீ என்னைய மறக்கல. அல்லேலூயா. ஆமே. நம்ம குடும்பத்துல பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது நம்ம நல்ல சில காரியங்களை சொல்லி கொடுப்பீங்களா இல்லையா? ஆமே. ஏதாவது ஒரு பெரிய இக்கட்ல மாட்டிருக்கீங்க, ஒரு பெரியப்பா உதவி இருக்கிறார். பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவங்க என்னன்னு கேள்வி கேட்பாங்க, இது எப்படிப்பா, இது எப்படிமா? பெரிய கடன் பிரச்சனை சிக்கிக்கிட்டோம்டா. மாமா தான் பெரியப்பா தான் வந்து அந்த நேரத்துல கையெழுத்து போட்டாங்க, பெரிய ஒரு விடுதலை. அப்ப அந்த பிள்ளைகளும் அந்த நன்றியை மறக்கவே மாட்டாங்க. நாளைக்கு பெற்றோருடைய நாட்கள் முடித்து போகலாம், பிள்ளைகள் நினைப்பாங்க எங்க குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
இதே போல நம்ம சந்ததி நாமும் தேவனை மறந்து போகாதபடிக்கு யோசுவா 4வது அதிகாரத்துல யோசுவா சொல்கிறா, அங்கே ஸ்தோத்திரம் வாசிங்க 4வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது 12 பேரை தெரிந்து கொண்டு, 3வது வசனம், யோர்தானின் நடுவில் ஆசாரியரின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்துல 12 கற்களை எடுத்து ஸ்தோத்திரம் 4வது வசனம், அப்பொழுது ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து ஆளுக்கு ஒரு கல்லாக 12 கற்களை நாட்டுகிறார். தேவன் அற்புதம் செய்த இடத்துல, ஆசாரியர்கள் 12 பேருடைய கால்கள் பட்ட இடத்துல இங்கே கற்களை நாட்டுகிறார். என்னங்க அற்புதம் நடந்த அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா? ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. என்னுடைய ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, ஹார்ட் டிஸ்க் போன் லேப்டாப்ல இருந்து ஸ்பேஸ்ல எடுத்து அப்படி ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கேன். என்னுடைய வாழ்க்கை சரித்திர அவ்வளவு போட்டோ அதுல தான் இருக்கு. அது பைபிள் காலேஜ் படிக்கும்போது நாங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம்ல, அங்க இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கணும், லைஃப் லாங் யூஸ் ஆகும். அப்படி ஷேர் பண்ணும்போது ஒருத்தர் கப்புன்னு கீழே போட்டான். நான் எத்தனையோட போட்டிருக்கேன், ஒன்றும் ஆகலை. அது போட்டதுக்கு அப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ போய் கேட்டேன், 1 TB 1000 GB. இப்போ பர்மா பஜார் எல்லாம் பண்ணுவாங்க, மீனாட்சி பஜார் அந்த சென்னையில் இருக்குல்ல, ரிச்சி ஸ்ட்ரீட்ல பண்ணுவாங்கன்னு போய் கேட்டா 1 GBக்கு 1000 ரூபா கேட்டாங்க. அப்போ 1000 GBக்கு எவ்வளோ ஆச்சு? 1 லட்சம் ரூபா. இன்னைக்கு வரைக்கும் நான் ரெக்கவர் பண்ணி எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். 2 ஹார்ட் டிஸ்க். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நானு அப்பெல்லாம் நினைச்சுக்கிறோம், இந்த கல்யாணம் ஆயத்தப்படுத்துற டைம்ல லேப்டாப்ல மனைவிக்கு போட்டோ போட்டு காமிக்கிறோம். சிங்கப்பூர்ல பாரு எப்படி 6 பேக்கோட இருந்தேன், எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தேன், ஜெல்லாம் போட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நம்ம பண்ணுவாங்க அப்படி குடியில அழகா இல்ல சூப்பரா இருந்தவங்க காமிக்க நினைச்சா எல்லாம் கருகி போச்சு. அவங்க வீட்டுல நம்ம அண்ணன் போன் அடிச்சு கேட்டாரு, வச்சா அந்த போட்டோ எல்லாம் கொடுங்க, நாங்க வீடியோ போட்டுருவோம், கல்யாணம் தண்ணிக்கு போடுறதுக்கு. அந்த பேஸ்புக்ல எடுத்து 10-15 போட்டோ தான் இருக்கு. பரவாயில்ல, மனைவி சரித்திரமே தெரியாம என்னை ஏத்துக்கிட்டாங்க. லேலோயா, இது நம்ம என்ன தீவிரவாதியா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? நினைச்சாச்சு என்ன சொல்றாங்க, நல்ல நல்ல காரியங்கள், நல்ல நல்ல நினைவுகள். சென்டோசாக்கு போனோம், யுனிவர்சல் கிங்டம் போனோம், அங்க போனோம், இங்க போனோம், எல்லா போட்டோஸ், காலேஜ் மெமரிஸ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சோம். ஒண்ணுமே இல்லை, பேஸ்புக்ல அப்லோட் பண்ணி வச்சு கொஞ்சம் தான் இருக்கு. இப்ப ஏதாவது ஞாபகம் இருக்குமா? இருக்காது. காண்பிக்கிறதுக்கு வாயில விவரிக்கலாம். அதான் யோசுவா சொன்னாரு, அநேக நேரத்தில் நம்மளுக்கு அற்புதம் நடந்த உடனே ஆர்டிஸ்ட் கழிஞ்சு போன மாதிரி அப்படியே போய்கிட்டு இருப்பான். பிள்ளை பாக்குறாரு நம்ம வண்டியை பார்த்து, எப்பா அந்த வண்டி எப்படி வாங்கினீங்க? உட்காந்து ஒரு கதை போடணும். என்ன சொல்லுங்க? கதை போடணும் சொல்லுங்க. கிராமத்து பாஷையில் என்னது? அதுடா அப்பா வந்து வேலை பார்த்துட்டு இப்படி கடவுள் சம்பளம் கொடுத்தாரு, இதை வாங்கி சேர்த்து வச்சு இப்படி நான் அந்த வண்டியை வாங்கினேன்னா அவன் அந்த வண்டி எடுக்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரியே இருக்குன்னு தெரிஞ்சிருப்பான். கர்த்தரை மறக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆமென். இங்க பாருங்க, யோசுவா சொல்றாரு, ஒரு சந்ததி நீ ஞாபகம் வச்சிருப்ப. ஏன்னா நீ யோர்தானை கடந்தத கண்கூடா பாத்தீங்க, செங்கடலை கடக்கும் போது வெட்டாந்தரையா பாத்தீங்க, மறக்கவே மாட்டாது. பிக்சோரியல் மெமரியா சிந்தையில இருக்கும். ஆனா உன் சந்ததி மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. நீங்க மறக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுங்க, உங்க சந்ததியும் மறக்க கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க சந்ததிகளுக்கு போதிக்கிறீங்க? ஒரு ரட்சிப்பை குறித்து எத்தனை பேர் பேசியிருக்கீங்க? அல்லேலூயா. பாஸ்டர் அதெல்லாம் பேசுறாங்க, பின்வாங்கி போயிருவோம் பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லுங்க உங்க ரட்சிப்பை. கர்த்தர் சந்தித்த விதத்தை எடுத்து சொல்லுங்க. ஆண்டா யோசுவா தான் அங்கே அவர்களுக்கு போதிக்கிறார். உங்களுடைய பரிசுத்தம், உங்க பிரதிஷ்டை. வசனம் நீதிமொழிகள் 22:28, உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாசாதே. இன்னைக்கு அநேக உங்கள் பிதாக்கள் நாட்டின ஒரு எல்லைக்குறின்னு ஒண்ணு இருக்குது, ஒரு பரிசுத்தம் இருக்குது, ஒரு பயபக்தி இருக்குது, ஒரு பிரதிஷ்டை இருக்குது. அதெல்லாம் மாத்திடுறாங்க. பெற்றோர்கள் நகை போடாதவர்கள் இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு அள்ளி போட விரும்புற அம்புட்டையும் தன்னை பிக்சர் பண்ணி மகளுக்கு போட்டு விடுது. அமைதி ஆயிட்டீங்க, ரொம்ப காட்ட மாட்டேன். புரியுதுல? இப்ப நான் போட்டு போடணும்னு ஆசை இருக்குங்களே, உள்ள போடணும்னு பிரதிஷ்டை பண்ணிட்டேன். போட்டு 15 போட்டோ எடுத்து மாட்டுறத செலுமிக்கு பாப்பா, ஐயோ என்னைய பார்த்தா எப்படியா தெரியும், நானே எலும்பு தோளமா இருக்கேன். அப்படி இன்னைக்கு அந்த ஆசைகளை சொல்றேன். என்னன்னா நம்ம ஆரம்பிச்ச பக்தி பரிசுத்தத்தை மறந்துட்டாங்க.
இவங்களுக்கு பூ வைக்க ஆசை, பிள்ளைக்கு வாங்கி வச்சு ஒரு கல்யாணம் இல்லை. அப்படியே அவன் நடப்பா அந்த வாசல் ஒரு பையனையும் பின்னாடி இழுக்கும். நிறைய ஜெபிக்க கிடத்தா வருவீங்க. நாங்க கேட்போம், பூவை கலட்டு வாழ்க்கையில பரிசுத்தம் வரும். என்ன அமைதியா இருக்கிறீங்க? இது எச்சரிப்பின் செய்தி. நீங்க எப்படி இருந்தீங்க? ஏன் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் விடுறீங்க? உங்க பரிசுத்தத்தை பிள்ளைகளுக்கு கொண்டு வாங்க, பேர பிள்ளைகளுக்கு கொண்டு வாங்க. அது நம்ம ஒரு பிரதிஷ்டம். அவன் விவரம் தெரிஞ்ச விஷத்தை திங்க போறான், அவன் வேற தெரிஞ்சு 4 நாள் தெரிஞ்சு உயிரோட வரட்டும் சொல்லுவான். கத்துடைய காரியத்துல மட்டும் ஏன் நீ காம்ப்ரமைஸ்? எச்சரிக்கை. ஏன் உங்க அப்பா பக்தி ஆகிறான், எங்க அம்மா அடிக்கடி எங்க பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, என்னென்ன வேணுமோ கேட்டா கொடுப்பாங்க. ஆனா உட்கார வச்சு ஜெபமும் பரிசையும் தாத்தா எப்படி இருந்தாரு, நம்ம எதை நம்புறோம்? காதுல ஓட்ட போட்ட கர்த்தர் பெருசா போட்டு வருவாங்க. எச்சரிப்பாங்க. சூடா உபதேசங்கள் மாறுது, காரியங்கள் மாறுது. நீ உன் ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் உன் பிள்ளைகளுக்கு இதே பிரதிஷ்டையோட இருக்கலாம். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நீ தேவனை வர தேவனை நன்மையை மாத்திரமல்ல, நம்முடைய உபதேசம் பரிசுத்தம். பெற்றோரை ஒரு மாதிரி இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் செய்யறோம். பிதாக்கள் நாட்டின் அதே பூர்வ எல்லை அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ் இருக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ற நீதிமொழிகள் 3:1 சாலமோன் சொல்றாரு, என் மகனே என் போதகத்தை சொல்லுங்க, மறவாத. போதகத்தை நீ மறந்துடாத, என் டீச்சிங்ஸ் மறந்துடாத. இதுதான் this is what I have taught you. மறந்துடாத. வளர்ந்த உடனே மறந்துடாத, உயர்ந்த உடனே மறந்துடாத, மேன்மை அடைந்த உடனே போதகத்தை மறந்துடாத. பெற்றோர் வைராக்கியமா இருக்கிறாங்க, பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. பெற்றோர் ஆலயத்துக்கு வர்றாங்க, பிள்ளை ஊர் சுற்றுறான். பெற்றோர் உபவாசிக்கிறாங்க, பிள்ளை நல்லா சாப்பிட்டு தூங்கி இருக்கிறாங்க. இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்தியை ஊட்டி வளருங்க, கற்றுக் கொடுத்து வளருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மறந்துடாங்க. தேவனை மறந்து விடாதபடி எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நீங்க மறக்கிறது இல்லை, நீங்க மறக்க மாட்டீங்க. சுட்டு போட்டால் நம்ம மறக்க மாட்டோம். ஏன்னா அவரை ரட்சிப்பை நம்ம ருசிச்சிருக்கிறோம், அற்புதத்தை ருசிச்சிருக்கிறோம். மேக் ஷூர் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ், உங்க சில்ட்ரன், உங்க சந்ததியும் தேவனை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. கல்யாண நேரத்துல கவனமா இருக்கணும். அல்ல, கல்யாண நேரத்துல அவங்க பேரு கிறிஸ்தவ பேருங்க பேரை கேட்டீங்கன்னா பொதுவான பேரை. என்ன பேரு? சூரிய பிரகாஷ். அது பொதுவான பேர். நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும், சூரிய பிரகாசம் போல இருக்கும். எங்களுக்கு கேட்டா என்னன்னா பைபிள்ல இருக்கு பாஸ்டர், வசனத்துல ஆண்டவர் பேசினா இல்ல சிஸ்டர், சூரியன் போயிடும், உதயமாகாது. கவனமா இருங்க. அவங்களும் கிறிஸ்தவ பாஸ்டர், அவங்களும் நம்மள மாதிரியே காலையில எதிரிப்பாங்க, பிறகு மாலையில எதிரிப்பாங்க. அவங்களும் அப்படியே தான், எல்லாம் நம்மள மாதிரிதான் ஒழுக்கமா இருப்பாங்க. பிறகு நம்ம என்ன, எல்லாரும் ஒழுக்கமா தான் இருக்கும். ஆனா நீதிக்கும் அநீதிக்கும் அவன் அநீதி. பின்மாற்றக்காரங்க நிறைய பேர் புகழ்வாங்க, பாத்தீங்களா? அவங்க பின்மாற்றக்காரங்க. அது நம்மளை விட சீசல்ல ரொம்ப பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அப்ப ஓம் பரிசுத்தம் குறைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். நம்மளை விட கத்தோலிக்கிறவங்க ரொம்ப பரவாயில்ல, போயிருங்க. நம்மளை விட இந்த தெருவுல இருக்கான், அவ்வளவு நல்லவனா இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, ஓ நீதி அவன் நீதியோட சூப்பரா இருக்கணும். அப்ப நமக்குள்ள பின்மாற்றத்தை நாமே வச்சுக்கிட்டு நம்ம பின்மாற்றக்காரர்கள் புகழக்கூடாது. நம்ம சொல்லணும், அவனை விட நான் 10 அடி முன்னாடி பாருவேன். எலியா ஆகாபின் ரதத்துக்கு இவன் கால்கள் ரதத்தை விட முன்னாடி ஓடுது. ஆகா உலகம், இவன் ஆவிக்குரியவே. அவன் ரதத்துல ஓடுவான். அவன் படம் இருக்கு, படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்படி ஓடுனீங்கன்னாதான் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அங்கே பங்கு உண்டு. ஆகவே 3வது என்ன சொல்லுவாருன்னா, நம்ம 2வது கருத்து, நீங்க அடுத்த சந்ததி ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா முக்கியமா திருமண விஷயத்துல அப்படியே அந்நிய முகத்தோட பிணைச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க விட்டு வந்தீங்கன்னா உங்க பிள்ளை விடாம வராமலே போயிடும். ஆண்டுடைய ஆலயத்தை சொல்றேன், நீங்க மாதத்துக்கு 4 நாள், வாரத்துக்கு 3 வாரம் வரவங்களா இருந்தா உங்க பிள்ளை வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான். அவன் பிள்ளைக்கு மொட்டை போடுவான், காது ஊத்துவான், அப்படியே உலகத்தோட போயிடுவான். பக்தி உள்ள ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். பக்தியில இருக்கட்டும், நீ பக்தி உள்ள சந்ததி எழுப்புகிறது.
நம்ம பக்தி ஆண்டவருக்கு தெரியுங்க. You teach what you know, but you reproduce who you are. தெரிந்ததை போதிப்போம், ஆனா உள்ளா எப்படி இருக்கிறோமோ அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை எச்சரிக்கிறார். மூன்றாவது லூக்கா 12வது அதிகாரம், லூக் சாப்டர் 12 வாசிங்க. அருமையான ஒரு வசனம். ஆமென். 15வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கை. மூணாவது ஒரு எச்சரிப்பு, பொருளாசையை குறித்து எச்சரிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏன் தெரியுமா? இந்த பொருளாசை இந்த ஜீவனையும் நம்ம இழக்க வைக்கிறோம், இனி வரும் மகிமையாகிய பரலோக மகிமையும் நம்மை தடுத்து விடும். அப்ப ஏன் ஆண்டவர் சொன்னாரு, இந்த பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையாதீங்கள், பூச்சி அரைச்சிட்டு போயிடும். உங்க இருதயம் எங்க இருக்கோ, உங்க பொக்கிஷங்கள் அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். யோசித்து பாருங்களேன். அப்ப இந்த பூமியில பொருளாசை எனக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு பாக்கணும்னா, கர்த்தரோடு இருக்கிறவங்கள உறவை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நீங்க நம்ம ஒன்றும் ஆசை, நான் வந்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் வரணும்னு ஆசைப்படப்படுறது இல்லை. பொருள் ஆசை என்பது எல்லாருக்குள்ள வந்து போகிற காரியம். ஆண்டவர் தான் சொல்றாரு பொருள் ஆசை எப்படிங்க. இந்த இடத்துல ஒரு உவமை ஆண்டவர் சொல்றாரு. இங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தா 16 வசனம் இல்ல 15 பாருங்க. எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு, நல்லா சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது எனக்கு ஜீவன் அல்ல. ஹல்லேலூயா. அது நமக்கு ஜீவன் அல்ல. தேவ பக்தி தான் இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அல்லாமலும் ஒருவர் ஒரு உவமையை சொன்னார். ஐஸ்வர்யவானுடைய ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவர், நான் என்ன செய்வேன், என் தானியங்கள் ரொம்ப இருக்குது, இதை சேர்த்து வைக்க இடம் இல்லையே சொல்லி என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து ஆத்மாவை பார்த்து சொல்லுவானா, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி அல்ல. அவன் என்ன சொல்றான், உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக உணவுகள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ ஈட் ட்ரிங்க் மேக் மெரி, இளைப்பாறு, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று கனவுக்குள்ளே சிரித்து சொல்லிக் கொண்டார். தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் பொருளாசை குறித்து கர்த்தர் எச்சரிக்கிறார். இந்த மனுஷனுடைய சுபாவத்தை பாருங்க. இவன் ஐஸ்வர்யம் இருக்குது, திருப்தி இல்லை. நான் ஒரு ஃபியூ காரியத்தை சொல்றேன், இதை வச்சு உங்களுக்குள்ள பொருளாசை இருக்குதா என்று நீங்களே நிதானிக்க ஆவியானவர் உதவி செய்வார். எவ்வளவு சம்பாதித்தாலும் இவனுக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. He was not satisfied. ஆண்டவர் சொல்றாரு, புசிக்கிறதுக்கும் உடுக்கிறதுக்கும் உண்ணுகிறதுக்கும் இருந்தா போதும் என்றுங்க. ஹல்லேலூயா. என் பையன் கேட்டான், டேடி உங்களுக்கு சேலரி எவ்வளவு அப்படின்னு. நம்மளாம் வாழ்க்கையில எங்க அப்பாட்ட கேட்டதில்லை. பயங்கரமா நம்ம நோடுறாங்க, இந்த உள்ள சந்ததி எவ்வளவு விவரமா இருக்கு. நான் சொன்னேன், நான் வந்து ஆண்டவருக்கு வேலை பார்க்கிறேன், அவர் என்ன தேவையோ அவளை கொடுத்துருவார் அப்படின்னு. அப்போ ஒரு 10 மில்லியன் வேணும்னா என்ன செய்வீங்க? 10 மில்லியன் நம்ம தேவைன்னா 10 மில்லியன் எவ்வளவு, 1 கோடி. 10 மில்லியன் வேணும்னா கடவுள் 10 மில்லியன் தருவார். வா, பியூட்டிஃபுல் அப்படின்னா. பரவாயில்ல, இப்படியே நீயும் வளரு, கர்த்தரை சார்ந்து. ட்ரில்லியன் வேணும்னா ட்ரில்லியன் வேணும்னா தருவார். If you don't need it, God won't give, because we live based on the need. ஆமென். நம்ம விருப்பத்தின்படி அல்ல, தேவையின் அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு தேவையை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். ஆனா இன்னைக்கு அநேகருக்கு என்ன செய்யறது, எப்போ 6 நாள் வேலை பார்த்தாலும் சனிக்கிழமை நைட்டு முழுது வச்சோம், எங்க ஓட்டி பார்த்தாதான் என் வண்டி ஓட மாஸ்டர். யோசிச்சு பாருங்க, அந்த 300 ரூபா வரும்போதே வண்டி பிறப்பிட்ட 450 ரூபா பில்லு. இப்படியா வேலையில இருக்கு நம்ம உழைச்சு நீ பாரு. அப்படியே சான்சன் மட்டன் வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போய் நல்லி எலும்பு எடுத்து அப்படியே தூக்கம் வாங்கி மூக்குல சொல்லி நீ சாப்பிட போறேன் அப்படின்னு நான் ஒரு ஹோட்டல்ல பார்த்ததே சொல்றேன். போதையில வந்து ஒருத்தர் நல்லி எலும்பு விட்டான். அப்படி இன்னைக்கு ஐஸ் ஆசை என்னது, வண்டி பிரேக் 450 ரூபா செலவு. யோசிச்சு பாருங்களேன், இது சாபம் போடல, நீங்க கவனிக்கல. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் நீங்க எனக்கு கொடுக்கறது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியோட நல்லா ரெஸ்ட் எடுத்து காலையில எழுப்பி பிரஷ் பண்ணி குளிச்சு இருக்கலே சிறந்த சட்டையை எடுத்து மாட்டிட்டு வந்து நீ என்னை ஆராய்ச்சி என் பந்தியில கலந்து கொண்டு போ,
அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஓய்வு நாளை ஆசரிப்பதை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. நீங்க பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதை எச்சரிக்கிறாரு. நீ டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். உனக்கு ஒரு நாளை கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் ஏன் ஓய்வு கொடுக்க வச்சிருந்தா தெரியுமா? அதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. ஏன் ஓய்வு கொடுக்க வச்சிருந்தா தெரியுமா? இந்த நிலம் ஏன் நிலம், பூமியும் அது நிறைவும், அதுக்கு நீ ஓய்வு கொடுக்கணும். அது என்ன பண்ணும்? எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் நல்லா விளக்குது? ஏன் விலைக்கு கூடாது ஓய்வு நாள்ல? ஏன் போய் வேலை செய்யாத? மை ப்ராப்பர்ட்டிப்பா. நீ ஆப்ஷன் வச்சிருக்கியா? அந்த மிஷின் ஏன் இது? நீ அதை ஓட்டினா அதுக்கு ரெஸ்ட் கிடையாது. உனக்கும் ரெஸ்ட் வேணும், அதுக்கும் ரெஸ்ட் வேணும். ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்து ஆலை எடுக்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே நம்முடைய பொருளாசை இவனுக்கு திருப்தியே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இவன் ஹீஸ் எ வெரி குட் பிளானர். நல்ல திட்டம் பண்றான். என்ன சேர்த்து வைக்க இடம் இல்லை. உடனே அடுத்த கால்குலேஷன் இடிக்கிறோம், கட்டுறோம், பயங்கரமா பண்றோம். நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல். போய் அதில் போய் நரகத்தில் வந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்களா ஒரு திருப்தி இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா அவன் பாருங்களேன், சேர்த்து வைக்க இடம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறானா. உலகத்தின் கவலை பாத்தீங்களா. இதை என்ன செய்வேன், என்ன செய்வேன், இம்புட்டு பணம் இருக்கு, இதை எங்க இன்வெஸ்ட் பண்ண, எங்க வைக்க, என்ன நகையை வாங்க, எங்க போய் என்ன பண்ண ஆசை. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். வீணான காரியத்துக்கு கவலைப்படுறான். எதுக்கு? சேர்த்து வைக்க இடம் இல்லைங்க. உங்களுக்குள்ள ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கா, பொருளாசை இருக்கா, உலகத்தை குறித்தே கவலைப்பட்டு இருக்கிறோம். விளைய செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தல. ஆமென். நான் நட்டேன், அவர் விளைய செய்தார்னு போட்டிருக்கல. இந்த விளைச்சலை கொடுத்தது ஆண்டவர் என்பதை மறந்து போனா உங்களுக்குள்ள பொருளாசை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஸ்கிப் பண்றீங்களா? நீங்க தேவனை மறக்கிறீங்க. இவன் மறந்துட்டான். இவனுக்கு இப்ப நேரம்னா என்னது, எப்படி அடுத்ததை கட்டலாம், எப்படி வாங்கலாம், எப்படி பழம் என்னாச்சு பண்ணலாம். இவனுடைய தெரிஞ்செறிய தன்னுடைய விளைச்சலை நம்பினான். பிறருக்கு 5 நயா பைசா பகிர்ந்து கொடுக்கல. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு மட்டும் கேளுங்க, வேற எதுவும் வேண்டாம். நல்லா இருக்கிறீங்களா? பாஸ்டர் சொன்னாரு, நானா கேட்கல. நல்லா இருக்கிறீங்களா என்ன அர்த்தம்? பிறருக்கு பகிர்ந்து கொடுக்குறீங்களா? ஒன்று நிறைய பகிர்றீங்களா? இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகாரம் ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல, அது எல்லாத்தையும் குப்பையில போடுவாங்க. அதை கொண்டு போய் ஒரு ஏழை பாடலுக்கு கொடுக்கலாம், யாருக்கோ கொடுக்கலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி எலிகன் சென்டர்ல இருந்து விமல் பிரதர் போன் பண்ணாரு. பாஸ்டர், அவுச்ச முட்டையும் பூரி இருக்குனாரு. முன்பாக அதுக்கு தான் நாங்கள் உட்கார்ந்து இருக்கோம். எனக்கு இல்லை, உடனே வயலு காலேஜில் கொண்டே கொடுத்தாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அது பூரி இல்லை, அது மாவு, முட்டை, குழம்பு, சாம்பார். அது இருக்கு. அங்கே வந்த சாப்பாடு கொஞ்சம் மிச்சமானது வந்துச்சு. பயங்கர சொன்னாங்க, நைட் குக் பண்ணிடாதீங்க, அழகா எல்லாம் நல்ல இங்கே நல்ல சப்பாத்தி போடுவாங்க. ஆர்மியில மாதிரி நம்ம பைபிள் காலேஜ் போய்